தற்பொழுது நாங்கள் இது குறித்து எங்களுக்கு கிடைக்கப்பட்டுள்ள இந்த கணினி படத்தினூடாக இது குறித்து அறியக்கூடியதாக இருக்கும். அதாவது நேற்று இரவு வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டிருந்த அறிக்கையின் பிரகாரம் இந்த தாளமுக்கத்தின் நேரடி தாக்கம் தற்பொழுது இலங்கையின் வடபகுதிக்கு இது நேரடி தாக்கம் இருக்கின்றது. ஆகவே குறிப்பாக இங்கு வட்டமிட்டு காட்டப்பட்டிருக்கின்றது யாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவு ஆகிய பகுதிகளுக்கு இதன் நேரடியான தாக்கம் இருக்கும். ஆகவே குறித்த பகுதிகளில் 150 மில்லிமீட்டர் வரை மழை பெய்வதற்கான சாத்தியம் உள்ளதாக இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த வட மாகாணத்திலே குறிப்பாக யாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவு ஆகிய பகுதிகளில் 100 கிலோமீட்டருக்கு உட்பட்ட பகுதிகளில் சேர்ந்த மக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்வதை சிறந்தது என தற்பொழுது இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்திருக்கின்றது. ஆகவே நியூஸ் ஃபர்ஸ்ட் தொடர்ச்சியாக நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இது தொடர்பான தகவல்களை உங்களுக்கு வழங்குவதற்காக. தொடர்ந்து நிக்கோலா. That's right. As we can see, as we said in breaking news earlier, the Disaster Management Center has warned that those living within 100 meters of the coastline from Jaffna to Mullaitivu are advised to evacuate due to strong winds and destructive tides. Now, News First was able to contact its Assistant Director, Pradeep Kodipilli, and he said that the Disaster Management Unit of Jaffna has taken steps in this regard. Now, as we can see, according to the Met Department, the deep depression is still persisting about 200 kilometers to the east of Trincomalee, and it's expected to move closer over Jaffna, over the Jaffna Peninsula today. And the area that we see here is Sri Lanka, that's most affected by this deep depression, where strong winds and heavy rain is expected over the northern parts of the country and over the northern sea areas as well. ඒකල ඒ වගේම තමයි අපිට චන්ද්‍රිකා ඡායාරූපයක් ආශ්‍රයෙන් මේ ලංකාවේ උතුරු ප්‍රදේශ ඇති වෙලා තියෙන තත්ත්වය පිළිබඳව මනාව පැහැදිලි කිරීමක් කරගන්න පුළුවන්. මේ අපි මේ විශාල කර නරඹමු මොකද්ද මේ වෙලා තියෙන්නේ කියලා සත්‍ය වශයෙන්ම ඔබට දැන් මම හිතන්නේ පැහැදිලිව පේනවා ඇති මේ චන්ද්‍රිකා ඡායාරූපය තුල කොහොමද මේ ආකාරයෙන් සිදුවන්නේ කියලා. මේ උතුරේ මේ තද රතු පාටින් දැක්වෙන්නේ මේ අවදානම් ප්‍රදේශයේ තමයි මේ ආකාරයෙන් රතු පාටෙන් පැහැදිලිව සඳහන් කර සිටින්නේ. ඉතින් මම හිතනවා අපේ උතුරේ ජීවත් වෙන විශේෂම මුල්ලතිව් යාපනය කංකසන්තුරේ මන්නාරම මේ ආශ්‍රිත මේ තද රතු පැහැයෙන් දක්වා තිබෙනවා මේ අවදානම් කලාපය. මේ කලාපයේ ඉන්න ජනතාව තමයි මේ කාලගුණ අනතුරු ඇඟවීම පිළිබඳව වැඩි අවධානයක් යොමු කළ යුතු වන්නේ. මම හිතන්නේ ද්‍රවිඩ භාෂාවෙන් මේ කාරණේ පැහැදිලි කරොත් ජගන් වඩා වැදගත් වෙයි අපේ උතුරේ ජනතාවට. ஓ ராதிகா. தற்பொழுது எங்களுக்கு கிடைக்கப்பட்டுள்ள இந்த செய்மதி படத்தினூடாக இந்த தற்போது ஏற்பட்டுள்ள இந்த வளிமண்டலவியல் மாற்றம் தொடர்பான தகவல்களை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது இந்த இலங்கை வரைபடத்திலே தற்பொழுது இந்த சிவப்பு நிறத்தில் காண்பிக்கப்பட்டிருக்கிற பகுதிதான் தற்பொழுது இந்த தாளமுக்கம் காரணமாக அதிகளவில் பாதிக்கக்கூடிய அதிகளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. ஆகவே குறிப்பாக திருகோணமலை தொடக்கம் இங்கு வடபகுதியிலே யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை உள்ளிட்ட மன்னார் வரையிலான கரையோர பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் அதே போன்று முல்லைத்தீவு கரையோரத்தைச் சேர்ந்த மக்களும் தொடர்ச்சியாக விழிப்புடன் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கின்றது. கடல் பகுதி தொடர்ச்சியாக கடும் கொந்தளிப்பாகவும் அபாயகரமானதாகவும் அமையும் என்பதை இந்த செய்மதி நிலப்படமும் பறைசாற்றுகின்றது. ஆகவே தொடர்ச்சியாக கடற்றொழிலை தவிர்த்துக் கொள்வதை சிறப்பானதாக அமைய உள்ளது. தற்பொழுது திருகோணமலைக்கு சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவில் தான் அந்த தாளமுக்கம் நிலை கொண்டிருக்கின்றது. இந்த தாளமுக்கம் இன்றைய தினம் வடமாகாணத்தின் குறிப்பாக யாழ் குடாநாட்டை ஊடறுத்து அல்லது அதனை அண்மித்த பகுதியை ஊடறுத்து செல்லலாம் என்பதை இந்த செய்மதி நிலப்படம் குறிப்பிடுகின்றது. ஆகவே தொடர்ச்சியாக விழிப்புடன் இருக்குமாறு மக்களுக்கு நாங்கள் அறிவுறுத்தல் விடுக்கின்றோம். தொடர்ச்சியாக நியூஸ் ஃபர்ஸ்டூடாக இணைந்திருங்கள். இது தொடர்பான தகவல்களை நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகள் அதே போன்று வானொலி செய்திகள் அதே போன்று எமது குறுந்தகவல் சேவை அதே போன்று www.newsfirst.lk என்ற எமது இணையதளத்தினூடாகவும் இது தொடர்பான தகவல்களை நாங்கள் வழங்கி வருகின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுடன். தொடர்ச்சியாக இது குறித்து அறிவிப்பதற்காக நிக்கோலா. Thank you. Now, as we can see in the deep depression that is affecting Sri Lanka, the red area indicates the part that is adversely affected. Now, if we can see the ඔව් නිකොලා ගැඹුරු පීඩන ආපాత හේතුවෙන් යාපනයේ හමුලතිය දිස්ත්‍රික්කවල වෙරළ ප්‍රදේශයන්හි මීටර 100ක් ඇතුළත ජනතාවට මේ ප්‍රදේශ නිවාත වන ලෙස ආපදා කළමනා කරන මධ්‍යස්ථානයේ දැනුම් දීලා තියෙනවා. මේ ගැන මේ වෙනකොට පවතින තත්ත්වය දැනගන්න සම්බන්ධ වෙනවා හි සහකාර අධ්‍යක්ෂ ප්‍රදීප් කොඩිපිලි මහතා. Hi ball.
දිවින ආසන්නයේ ස්ථාපිතව තියෙන ගැඹුරු පිටන ආපාතයේ අද දිනේ යාපන අර්ධදීපය හරහා හෝ ඊට ආසන්නයෙන් ගමන් කරන ඇති බව තමයි කාලගුණ විද්‍යා දෙපාර්තමේන්තුව අපිට පවසන්නේ. කාර්යනියුතු කාලගුණ විද්‍යාඥ චන රොඩ්රිගෝ මහතා සඳහන් කරනවා මේ වෙනුවට ත්‍රිකුණාමලයේ සිට කිලෝමීටර් 200ක් පමණ දිවයිනට නැගෙනහිර දෙසින් පවතිනවා කියලා. අපත් සමග මේ වෙනට සම්බන්ධ වෙනවා ආපදා කළමනා කරන මධ්‍යස්ථානයේ ප්‍රදීප් කොඩිපිලි මහතා. ඒ ගැන වැඩිදුර තොරතුරු දැනගන්න පුළුවන්. ජගන් අපිට පැහැදිලි කිරීමක් කරන්න දමිළ ප්‍රේක්ෂකයන්ට. ஓனிலோ நாங்கள் தொடர்ச்சியாக தற்பொழுது யாழ் குடாநாடு அதே போன்று வட பகுதியில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த சீரற்ற வானிலை தொடர்பான தகவல்களை வழங்கி வருகின்றோம். நாங்கள் தொடர்ச்சியாக இடர் முகாமைத்துவ நிலையத்தின் அதிகாரிகளுடனும் தொடர்பினை ஏற்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். குறிப்பாக தற்பொழுது திருகோணமலைக்கு சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ள தாளமுக்கமானது இன்றைய தினம் யாழ் குடாநாடு அல்லது அதனை அண்மித்த பகுதி ஊடறுத்து வீசக்கூடும் என ஊடறுத்து நகரக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கின்றது. ஆகவே குறிப்பாக யாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களில் கரையோரத்திற்கு சுமார் 100 மீட்டருக்கு உட்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என தொடர்ச்சியாக அறிவுறுத்தல் விடுக்கப்படுகின்றது. நிக்கோலா.